HTML நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோங்கிறது தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம HTMLோட பேசிக் சிண்டெக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு HTMLோட சம்மரிஸ் அண்ட் ஓவர்வியூ வந்து என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் திரும்பவும் நான் வந்து ரீகால் பண்ணுறேன். ஸோ HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உருவாக்கலாம். ஸோ பேசிக் சிண்டெக்ஸ் வந்து போன தடவை நம்ம பார்த்தது தான். டாக்குமெண்ட் டைப் HTML5, HTML டேக் அண்ட் ஹெட்டிங் டேக் தொடர்ந்து அதுக்கப்புறம் டைட்டில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாடி டேக்கு, பாடிக்குள்ளே உங்களோட கண்டென்ட்டு அண்டு திரும்ப இன்னொரு பாடி டேக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ஓப்பன் பண்ண HTML டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML சம்மரி, அதாவது HTMLோட ஓவர்வியூ, என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆக போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இதுலேருந்து நம்ம ஒரு 4 டாபிக் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 4 டாபிக் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு HTML பேசிக் சிண்டெக்ஸ் தான், அதுவும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் HTML எலமெண்ட்ஸ், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த எலமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி என்னென்ன வகையான வெப்சைட் டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும், HTML ஆட்ரிபியூட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதும், HTML ஹெட்டிங் டேக்ஸ் அண்ட் HTML பேராகிராஃப் டேக் எதுக்கு யூஸ் ஆகுது, எவ்வளோ பெரிய பேராகிராஃப் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம், எந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணலாம் அந்த இது. நெக்ஸ்ட் HTML ஸ்டைல்ஸ். ஸோ இந்த 4 இது பார்ப்போம் நம்ம. ஓகே ஃபைன். ஸோ எப்பயும் போல் நம்மளோட நோட் பேடுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம நோட் பேடுக்கு போனோடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மளோட பேசிக் சிண்டெக்ஸ் எழுதிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எழுத போகிறது வந்து HTML அது தொடர்ந்து ஹெட்டிங் டேக் நம்ம எழுதுவோம். கீழே வந்து நீங்கள் டைட்டில் டேக் கொடுங்க. டைட்டில் வந்து நான் கோட் ஃபில்டர்ஸ்ன்னு கொடுக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நம்ம கொடுத்த டைட்டில் டேக்கை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே டைட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட டைட்டில் வந்து 2 ஹெட்டிங் டேக்குள்ளே இருக்காம பாருங்க. ஹெட் டேக்குள்ளே உங்கள் டைட்டில் இருக்காம பாருங்க. அது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போனா உங்கள் டைட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதாவது வெப்சைட்டோட டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பாடி கண்டென்ட். ஸோ பாடி கொடுத்தாச்சு, பேசிக் சிண்டெக்ஸ் இப்போதைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், HTML பேசிக் வந்து உங்களுக்கு தெரியும். HTMLோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ HTML எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட்டிங் எலமெண்ட்ஸ். ஹெட்டிங் எலமெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 6 ஹெட்டிங் எலமெண்ட் இருக்குது. H1, H2, H3, H4, H5 அண்ட் H6. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது ஹெட்டிங் டேக்கில். இப்போ H1 நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். H1 கொடுத்து கோடு ஃபில்டர்ஸ்ன்னு கொடுத்து H1 டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ண பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணுறேன். இது முக்கியங்க, நம்ம என்னென்ன டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதே டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணாட்டா நமக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகாது. ஸோ நான் சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு சேவ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நமக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்குவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துவோங்க. ஆல்ரெடி சேவ் ஆன ஃபைல்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ இண்டெக்ஸ் நான் ஆல்ரெடி 1 வச்சுருக்கேன். ஸோ 2 அப்படின்னு போடுறேன். 2.html எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கே என்கோடிங் UTF-8 இருக்கான் பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட் செட்டப்புக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ண 2 ப்ராஜெக்ட் இருக்குது. அதை நீங்கள் எப்போனாலும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி உங்களோட ஃபோல்டரில். நெக்ஸ்ட் நான் சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இண்டெக்ஸ் 2 இருக்குல்ல, நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுக்குறேன். கூகுள் குரோம் கட்டுதா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும் என்னோடய வெப்சைட். என்னோடய நேம் நான் கோடு ஃபில்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த டேப்ல வந்து எனக்கு கோடு ஃபில்டர்ஸ்னு காட்டும். அதே மாதிரி இங்கே H1 டேகும் எனக்கு கோடு ஃபில்டர்ஸ்னு காட்டும். ஸோ இங்கே எனக்கு கோடு ஃபில்டர்னு காட்டுதா? ஸோ இங்கே எனக்கு H1 டேக் இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் H2 அதே மாதிரி நம்ம வரிசையாக போடுவோம். ஸோ நான் வரிசையை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் காப்பி பண்ணிவிட்டு அப்படி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் குழம்பிக்க வேணாம். ஸோ ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்த இன்புட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப என்னோட ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் H6ஓட அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னது. அதாவது பிக்சல்னு நமக்கு சொன்னோம்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பிக்சல் இருக்கும். இது ஒரு 12 பிக்சல், இது ஒரு 15 பிக்சல், இது ஒரு 18 இல்லை 20 பிக்சல், இது 25, இது 25, இது ஒரு 29 இல்லை 30 பிக்சல் இருக்கும். ஸோ பிக்சல் ரெப்ரசென்டட் படி இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதுவே அப்படி இல்லைன்னா இது வந்து H1 டேக்கு, இது H2, H3, H4, H5 அண்ட் H6. ஓகேங்களா? ஸோ இதான் ஹெட்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குங்க. இப்போ இதான் H1ங்கிறது ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ எலமெண்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது எலமெண்ட்டுக்குள்ளக்கே அந்த டேகுக்குள்ளக்கே நான் பக்கத்தில் வந்து எனக்கு வந்து இந்த H1 எலமெண்ட் இதில் இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து எனக்கு வந்து சென்டரில் ஷோ ஆகணும். அப்படி இல்லைன்னா ரைட்டில் ஷோ ஆகணும், லெஃப்டில் ஷோ ஆகணும், கீழே ஷோ ஆகணும், பாட்டமில், டாப்பில், இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து அங்கனுக்குள்ளே போயிருக்கும். இது பக்கத்தில் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆட்ரிபியூட். ஸோ என்ன வகையான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அலைன்கிற ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். அலைன் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷனுக்குள்ள சென்டர், ஆல்ரெடி நம்ம சென்டர் பார்த்துட்டோம். இப்போ ரைட்டு கொடுப்போம். ஸோ நான் இங்கே ரைட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன கொடுக்கலாம், சைஸ் கொடுக்குறேன். சைஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷனுக்குள்ள எனக்கு வந்து 40 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். என் ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெண்டாவது வெயிட், நம்ம கொடுத்த ஆட்ரிபியூட் ஷோ ஆகி எனக்குள்ளே போயிருக்கு, ரைட்டில் போயிருக்கு. இது எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதான் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நான் என்னோட பாடி கலர் மாற்றணும் அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நம்ம போக போக படிப்போம். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷனுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் கோலன் பிங்க். ஓகேங்களா? பிங்க் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இது. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பிங்க் கலரில் ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னு நினச்சோம். ஸோ பேராகிராஃப் டேக்கும் அந்த ஸ்டைலும் பார்த்துருவோம். ஸோ பேராகிராஃப் டேக்னா என்ன? பேராகிராஃப் டேக்கை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா பி அப்படிங்கிற லெட்டரில் பேராகிராஃப் டேக்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பி மீன்ஸ் பேராகிராஃப். ஓகேங்களா? அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பேராகிராஃப்னா என்ன எழுதலாம்? ஹாய், I am Hygiea and welcome to our YouTube channel. ஓகே, ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற லைன்ஸுக்கோ லைனாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பேராகிராஃப், அதாவது ஒரு பெரிய பெரிய பக்கமாக இருக்கும்ல பேராகிராஃப், அதுவாக இருந்தாலும் நம்ம பேராகிராஃப் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ண ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு பேராகிராஃப் டேக் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ ஏன் எனக்கு இப்போ பேராகிராஃப் டேக் ஏன் இப்படி இருக்குது, நான் அது கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்கணும். ஓகே, ஆல்ரெடி இன்லைன் ஸ்டைல் மெத்தட் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். பாடி கிட்ட இங்கே இன்லைன் ஸ்டைல் மெத்தட் பார்த்துருக்கோம். இது வந்து வேறு ஸ்டைல். எப்படின்னா ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து HTML ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐ எம் ஹைஜியா, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இருக்கா. ஸோ இந்த லெட்டர் வந்து, அதாவது இந்த டோட்டல் வேர்டுமே எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரே லைன், அதாவது ஒரே ஃபாண்ட் ஃபேமிலி, எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரே ஃபாண்டில் இருக்குது. எனக்கு வேற ஃபாண்டாக மாறணும், இல்லை எனக்கு கொஞ்சம் சாஞ்சு வரணும், எனக்கு கொஞ்சம் போல்டாக வரணும், அந்த மாதிரி ஏதாவது ஓகேனா ஃபர்ஸ்ட் நம்ம போல்டு பார்ப்போம். ஓ மை காட், வெயிட், போல்டு வந்து இங்கே வைப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேர் பக்கத்தில் வச்சா பி. போல்டு வந்து நம்ம பிங்கிற டேக் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ /B ஓகேங்களா. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணால் இங்கனுக்குள்ளே எனக்கு ஐ எம் ஹைஜியா மட்டும் எனக்கு வந்து போல்டாகி காட்டுது. இதுவே நான் வெல்கம் அப்படிங்கிறத வந்து ஐ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதுக்கு மீன் வந்து இட்டாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாலிக் மீன்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. என்னோட இந்த வெல்கம்ங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் சாஞ்சு வரும், ஸ்லோப்பாக வரும். பாருங்களேன், வெல்கம் மட்டும் எனக்கு ஸ்லோப்பாக வந்து காட்டுதா. ஸோ ஐங்கிறது இதுதான். வேறு என்னென்ன இருக்குது, சப் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, SUB சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். நீங்கள் எந்த ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணாலும் மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஜென் ஆகாது. இப்போ நான் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தனால எனக்கு வந்து கீழே ஷோ ஆயிருக்கு ஓகேங்களா. இதுவே நான் சப்ஸ்கிரிப்டட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது, SUP அப்படின்னு அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் P கொடுக்குறேன், திரும்ப நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு யூடியூப் சேனல் வந்து மேலே காட்டுது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக நம்ம வந்து HTML வந்து கொண்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். அண்டு எதாவது டவுட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.